டீயா காஃபி போடலான்னு பார்த்தா டீ தூளும் இல்லை, காஃபி தூள். சரி சமைங்க. கிளாஸ் அடிக்குது. அதனால இப்போ வந்து டைம் ஆயிடுச்சு. பேக்கெட் தான். ஒன்லி 4 பேக்கெட்ஸ் தான் வருது என் பேண்ட். ஷாப்பிங் vlog ஆயிருச்சு. சண்டே vlog. சூப்பர் நைட். ஃபேமிலிஸ் குட் மார்னிங், ஹாப்பி சண்டே. சண்டே மார்னிங் டே ஸ்டார்ட் ஆனது 7:30 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆச்சு. நாங்கள் அப்போ தான் கீழே வந்தோம். இப்போ கீழே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆயாச்சு. ஓகேங்களா, ப்ரஷ் பண்ணிவிட்டு கையால் முடிஞ்செல்லாம் கழுவியாச்சு. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணிக்காம அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே, வானம் முடியும் இடம் நீ. இன்றைக்கி பார்த்திங்கன்னா சண்டே ஃபுல் டே ரொட்டீன் எடுக்கிறதான்ட்டு நம்ம மண்டே வந்து ப்ரோக்ராம் நிறைய இருக்குது அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கோம். அதனால நம்ம வீடியோ எடுத்து எல்லாமே ஷெடியூல் போட்டு போயிடுவோம். ஆனால் அங்கே போகிற இடத்துல டேட்டா பேஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு தெரியாது. அதனால ஷார்ட்ஸ் எந்த அளவுக்கு வருங்கிறது தெரியாது. லாங் வீடியோ கொடுத்துருவேன். அடுத்து வந்துருச்சுன்னா ரொம்ப ஹாப்பி தான், பார்க்கலாம். அண்ட் இன்றைக்கி சண்டே வைஃபை இருக்கும் எங்கே அங்கேயா. அண்ட் இன்றைக்கி வந்து சண்டே பார்த்தீங்க அப்படின்னா டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. நம்ம பாப்பா பர்த்டேக்கு அப்புறமா நான் வீடே கழுவவே இல்லை. ரக்ஷு பர்த்டேக்கு அப்புறம் நான் வீடு துடைக்கவே இல்லை, ஒன்றுமே பண்ணலை. இன்றைக்கி வந்து அந்த ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் ஃபினிஷ் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கேன். கொஞ்சம் ஏதோ எனக்கு வந்துட்டு என்னை சுற்றி இருக்கிறவங்க ஏதோ கேம் விளையாடுற மாதிரி ஒரு ஃபீல். அது என்னென்னு என்னால் கரெக்டாக கெஸ் பண்ணிக்க முடியல. இருந்தாலும் அதையெல்லாம் தூக்கி ஓரம் போட்டுட்டு நம்ம இன்றைக்கி வந்து டேவை சூப்பராக சிறப்பாக ஸ்டார்ட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம வந்துட்டு என்னென்ன பண்ணுறோம், இன்றைக்கி திருப்பூர் போகணும், நகைச்சீட்டு கட்டணும், வந்துட்டு சாப்பாட்டுக்கு அரிசி இல்லை, அரிசி எடுக்கணும். அதுக்கப்புறம் மேலே துணிக்காய போகிற கம்பி எல்லாமே உடஞ்சி போய் கிடக்கு, அதுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டாக பண்ணணும். அதுக்கு முன்னாடி வந்து இன்றைக்கி மட்டன் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் இருந்தேன் நேற்று வரைக்கும். அண்ட் இப்போ எந்த அளவுக்கு அதை எடுக்கிறேன் அப்படிங்கிறது தான் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா இந்த ஒர்க்கை பார்க்குறதா அதை எடுத்துகிட்டு வந்து சமைக்கிறதாங்கிறது தெரிய மாட்டேங்குது. அண்ட் பார்ப்போம். அப்புறம் ஹோம் டூர் வீடியோ கேட்டீங்க. இதுக்கு அடுத்த வீடியோ வந்து ஹோம் டூர் வீடியோ வரும் 10 மணிக்கு. அதையும் மிஸ் பண்ணி தான் பாருங்கள். அப்புறம் அடுத்தடுத்து வீடியோ கண்டிப்பாக நான் வந்து ஒரு 2 டேஸ் நம்ம வெளியில் போகிறனால அந்த வீடியோஸும் வரும். இப்போ வாங்க நம்ம பெட்ரூம் போல் நல்லா சிம்பிளாக இருக்குன்னு இங்கே பார்த்துக்கோங்க. எங்கள் வீட்டு ரங்கராதர் எங்கே படுத்துருக்காங்கன்ட்டு. நாங்கள் மேலே படுத்துக்கிறதுனால பூர்வ கம்பல்சரி அவசியம்தான். ஏன்னா ஒரு 2 மணி வரைக்கும் குளிராது, அதுக்கு மேலே குளிரும். அதுக்கப்புறம் கொஞ்சம் குளிர் அடிக்கும். அதனால் மேலே படுத்துக்கிறதுனால தலைகாணிலாம் பார்த்தீங்கன்னாலே அப்படியே லைட்டாக அழுக்காகவே இருக்கும். இருந்தாலும் பெருசாக எங்களுக்கு அழுக்கு இருக்காது. இருந்தாலும் நம்ம மேலே மொட்டை மாடியில் படுத்துக்கிறோங்கிற பட்சத்தில் அப்புறம் நான் ஒரு சில நாள் என்ன பண்ணுவோன்னா பனியில் நனைஞ்சிருச்சுன்னா மேலேயே போட்டு வந்துடும். இப்போ அப்படி தான் கடத்துக்கு மேலே இப்போ மேட் எடுத்துகிட்டு மேட்டையும் அலசி போடுவோம், இங்கேயே போட்டு அலசி போடுவோம். ஸோ அதனால வந்து அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு முன்னாடி வாங்க போகலாம். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டு பெட்ரூம். நேற்று துவைச்சி துணி அள்ளிட்டு வந்து நைட்டு தான் குப்பை மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த ஃபோட்டோ எதில் இருந்து படுத்த அங்கே தான் இருக்கும். ஆனால் நாங்கள் என்ன தான் நான் பீரோவை க்ளீன் பண்ணி வச்சாலும் திரும்ப அப்படியே அட்டஞ்சி கிடக்குது. எது வேணும் எது வேண்டான்னு கூட தெரிய மாட்டேங்குது. அப்படி இருக்குது பீரோ. இப்போ இது எல்லாமே அழுக்கு துணி தான். இதெல்லாம் அழுக்கு துணி. இதெல்லாம் வந்து கையில் என்னால் அடித்து துவைக்க முடியாது, மிஷினில் போட்டுட்டு. ஆனால் அதுக்கப்புறம் நான் சொன்னேன்ல எல்லாம் மேலே அன்றைக்கி எல்லாருமே மேலே படுத்துருவோம். நம்ம பாப்பா பிறந்தநாள் அன்றைக்கி சரி, அடிச்சு பிறந்தநாள் அன்றைக்கி சரி, அதெல்லாம் கடந்துதா தெரியுதா. அந்த எல்லாம் தூக்கத்தில் மாடியில் தள்ளிட்டு படுத்துக்கிட்டு அப்படின்னு அப்படி தானே இருக்கும். நம்ம பாரு ஃபேண்ட்டை கீழே தள்ளி விட்டுருப்பா, தள்ளு தெரியாமல் வந்துச்சு. அதனால் வந்து இன்றைக்கி அதுக்கான வேலையை பார்த்துருவோம். ஏன்னா எனக்கும் வீடு கழுவுனாத்தான் கொஞ்சமாவது நல்லாயிருக்கும். கழுவே இல்லை, டைமும் இல்லை எனக்கு. இதெல்லாம் வந்து 2 நாளாக என்னமோ எல்லாம் அடியில் விரித்து போட்டு படுத்துக்கிட்டோம். இதெல்லாம் அலசி தூக்கி நம்ம வந்து பீரோவில் வச்சிடலாம். இதுவும் அதே போல் தான்.
இது நார்மலாக அலசி காய வச்சாலே போதும் மூணுமே. ஏன்னா இதெல்லாம் வந்து தம்பி படுத்துகிறோமா, அதிகமாக படுத்துகிறோமா. பொருளெலாம் வந்து நான் ஈரோட்டில் எடுத்து 7 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. புதுசாகவே அப்படியே வச்சுருந்தேன். அது இப்போ பாப்பா பர்த்டே. இது யாரோட கர்ச்சிப்புனே தெரியலப்பா, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க. ஆமாம், இது வரைக்கும் கர்ச்சிப் பற்றி யாரும் பேசலை, நானும் கேட்கல, மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த இடம் நான் ஒழுங்காவே க்ளீன் பண்ணல, தெரியவும் இல்லை. 4 தலைகாணி வெட்டி இதெல்லாமே வந்து நான் எதோ ஃப்ளிப்கார்ட்லேயே இல்லையா தான் வாங்கியிருந்தேன். 4 தலைகாணி வெளியே வச்சுட்டு 2 தலைகாணி பீரோவில் போட்டிருந்தேன். இதெல்லாம் அழுக்காடா, இந்த ஷாலெல்லாம் அழுக்கா, இதெல்லாம் கையில் துவைக்கணும். நான் ஏன் இந்த தண்ணி வந்து மிஷினில் இப்படி திறந்து விடுறேன் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். திறந்து விட்டேன்னா 43 மினிட் தான் வரும். திறந்து விடலன்னா 65 மினிட் அந்த மாதிரி அதிகமாக வரும். அதனால நான் இந்த மாதிரி வேலை கிறுக்குத்தனமாக பண்ணுவேன். அந்த மாதிரி எத்தனை பேர் கிறுக்குத்தனமாக பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். நான் கொஞ்சம் கிறுக்குத்தனமாக தான் பண்ணுவேன். இதெல்லாம் வந்து கையில் தான் துவைக்கணும். துண்டெல்லாம் துவைச்சி போட்டது தான் அங்கே போய் நம்ம யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். அந்த வேலையெல்லாம் முடிக்கணும். முடிச்சுட்டு அப்புறமா தான் ஈவினிங் போல் தான் திருப்பூர் போகிற மாதிரி இருக்கும். எப்போ ஈவினிங் போல் தான் போகிற மாதிரி இருக்கும். கிச்சன் வந்தாச்சு. நான் மிஷினை ஆன் பண்ணி விட்டேன். கிச்சன் வந்தாச்சு. இப்போ வந்து வெங்காயம் 50 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன். 2 கிலோ 100 நல்லா எடுத்து வைக்கவே இல்லை. வெயில் டைம்னால தண்ணி நிறைய இதாகுது. ஆரோ ஒரு நாளைக்கு 2 டைம் போட வேண்டியதாக இருக்குது. அதான் ஆரோ சவுண்டு உங்களுக்கு கேட்கும். பாத்திரத்தை எடுத்து கமுத்திட்டு அடுத்து டீஆர் காஃபி போட்டு குடிச்சிட்டு நம்ம அடுத்து என்ன வேலைங்கிறத பார்த்துடலாம். என்ன பண்ணுறீங்க? டீஆர் காஃபி போடலான்னு பார்த்தா டீ தூளும் இல்லை, காஃபி தூள் இருக்குங்க. தூளும் இல்லை ஃப்ரிட்ஜில். இங்கே இருந்ததெல்லாம் எங்கே போச்சு? இது ஃப்ரிட்ஜ் இல்லை, ஃப்ரிட்ஜே முழுக்கடின்னு இருக்குது. ஐயோ கடவுளே, அம்மா இல்லைம்மா. பால் காய்ச்சி சுண்டை வச்சு மறுபடியும் போய் காஃபி தூள் வாங்கிட்டு சொல்லி இப்போ வந்து காஃபி போட போகிறோம். கொஞ்சம் பிடிச்சா கொஞ்சம் நேரம் காஃபி பிடிக்கும். அதனால காஃபி போடலாம் அப்படின்ட்டு. குடிங்க ஆக்சுவலாக தயிருக்கு மோர் அடிச்சிருக்கலாம். ஆனால் எனக்கு வந்து அது தலை கேராக இருக்குது. அப்படி இந்த இடத்துல மட்டும் வலிக்குது, ஒரு இடம் மட்டும் வலிக்குது. ஏன் வலிக்குதுன்னே எனக்கு தெரிய மாட்டேங்குது. அதனால கொஞ்சம் டீ குடிப்போம், சாரி டீஆர் காஃபி குடிப்போம் அப்படின்ட்டு தான் இதான வேலை. நான் நிறுவுக்கு தான் இப்போ இல்லை எதுவுமே. ஆமாம், உனக்கு ஓகேவா? எனக்கெல்லாம் ஓகே. இப்போ நான் வந்து நான்வெஜ் எடுத்தால் நீ சாப்பிடுவியா மாட்டியா? கொஞ்சம் சாப்பிடுவேன். எடுக்கலாமா வேண்டாமா? எடுங்க, சாப்பிடுங்க. எடுக்கலாமா? எடுங்க. அப்புறம் என்ன சொன்னீங்க? இருக்க வரேன், இருமா வரேன். என்னப்பா நான்வெஜ் எடுக்கவா இல்லை வந்துட்டு வெஜ்ஜில் ஏதாவது பண்ணிக்கலாமா? என்கிட்ட வெஜ்ஜில் ஏதாவது பண்ணிக்கலாமே. இல்லை உங்களை எனக்கும் மட்டன் பிரியாணி சாப்பிட்ணும் அவசியம் தான் இருக்குது. மட்டன் எடுக்கணும்னு தான் தோணுது. இந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம அதில் ஒழுங்காக கவனம் செலுத்த மாட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணமும் இருக்குது. எனக்கு என்ன தோணுது அதை பண்ணேன். நம்ம ஜோயா சாங்ஸ் இருக்குல்ல, அதை வச்சு நம்ம வெஜ்ஜு புலாவ் மாதிரி பண்ணிக்கலாமா? ஏன்னா அவளும் எப்படி ஒழுங்காக திங்க மாட்டா, அது வேஸ்ட்டாக தான் போகும். அதனால அதை பண்ணிக்கலாம். இப்படிதான் வேகமாக சுற்றி அப்படியே ஆஃப். ஹாய் கவிஸ் வேர்ல்ட். என்ன பண்ணுறீங்க? மிஷின் ஆஃப் ஆகிடுச்சு, மேட் ஊறிடுச்சு. பல குழப்பத்தில் இருக்கிறாங்க எங்கள் அம்மா. குழப்பம் உங்களை தெளிவாயிட்டேன். என்ன தெளிவாயிட்டு? நான் நல்லா தெளிவாயிட்டேன். குட் கேர்ள். நீ குழப்பத்தில் வந்து நச்சுட்டு போவேன். தெரிஞ்சா சரி. வந்து காய போட்டு வர சொன்னேன். சரி கொண்டா போகிறேன். செவுத்து மேலே போட்டு சட்னா காஞ்சிடும், எடுத்துக்கலாம். காற்றடிக்காமல் இருந்துக்கலாம். மேலே போய் பார்த்தா தெரியும். சரி அப்பா.
வெள்ளை துணிக்கு மட்டும் கயிறு கட்டி தரேன். இப்போ அப்புறம் நான் வேறு கயிறு வாங்கிட்டு வந்து இங்கே இந்த பக்கம் போட்டுக்கலாம். தண்ணி எனக்கு கொடு கொஞ்சம். இப்படி இதை கையில் பிடிப்பா. இந்த நீர் ரக்ஷு 2 பேருமே கொண்டு போங்க. ஏமா அந்த வீட்டில் எல்லாமே நோயாளியாக இருக்கிறோம். இந்த தண்ணி குடி கொஞ்சம். அக்கா கொண்டை தான் அல்டிமேட்டாக இருக்குது. யாராச்சும் இந்த மாதிரி கொண்டை போடணும் அப்படின்னா ரக்ஷு டியூட்டோரியல் கிளாஸ் வந்துடுங்க. ரக்ஷு டியூஷன் கிளாஸ் வந்துடுங்க. ஏமா காணணும், வீடு கூட்டணும், வீடு துடைக்கணும், எனக்கு 1000 வேலை இருக்குன்னா பண்ணு. நீ சும்மா தானே இருக்கவா? வீடியோ எடுத்துட்டு இருக்கிறேன். அந்த ஒரு பொருள் யார் வாங்குறது? இருங்கடா, ஏன்டா ஆளாளுக்கு நீங்களே சும்மா இருக்குன்னு உங்களே நீங்கள் வந்துட்டு மட்டம் தட்டிக்கிறீங்க. ஏன்னா சும்மா தான் இருக்கோம். நானே ஏதோ புள்ள பாவத்தில் இருக்கிறேன். நான் புள்ள பாவத்தில் ஏமா? எந்த புள்ள பாவத்தில் இருக்குது? நெருப்புள்ள பாவத்தில் இருக்குது. போட்டோம். டாட்டா. என்ன பண்ணிட்டு இருக்க? பாப்பா இங்க வாங்க. என்னது பாப்பா இங்க வாவே. நம்ம வீட்டு சேவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு அந்த பேர். இது இப்படிதான் போட்டேன். எப்படி பறந்து வந்து கிடக்க போற? அது நீ போய் உஃப்னு ஊதே. ஒழுங்கா உங்க பூசுல பாரு. வண்டி சுத்தினு சவுண்ட் கேக்குதுமா? டயர் சுத்தினா? டயர் சுத்துன. பசிக்குது, நான் போய் சாப்பிட போறேன். இங்கே பாருங்க. ஐயோ என்ன பண்ணுறீங்க? எல்லா துணியெல்லாம் துவைச்சி போட்டு அரிசி போடுங்க. எங்கள் அம்மாவுக்கு இப்போ குளு குளுன்னு இருக்கும் ஃபேன் போட்டால். தெரில என்ன கேட்குறீங்க? வண்டி யார் எடுத்து நிறுத்துனது? சரி ஓகே. சரி சமைங்க. என்ன பண்ணிட்டு இருக்க? பாத்திரம் வைக்க சமைக்காம என்ன பண்ணிட்டு இருக்க? புது பாத்திரத்தில் இன்னைக்கு என்ன பண்ண போற? தேங்காய் பால் பால் கீ ரைஸ் வாங்கிட்டு வந்து பிரியாணி பண்ணலான்ட்டு இப்போ தேங்காய் பால் கீ ரைஸ் பண்ணது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிரியாணி அடுத்த டைம் ஃபஸ்ட்டு வந்து வெஜ்ஜு செஞ்சுருவோம். அப்போ தான் ஃபுட்டாக நமக்கு நல்லது. என்னெல்லாம் பேசுகிறாங்க. எப்பா 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 எப்பா. சரி சாமா, நான் போய் வீடு துடைக்கிறேன். தேங்காய் பால்லாம் கொடுக்க மாட்டியா? ஏன்? ஆமா என்னம்மா பண்ணுற? எல்லாமே அவங்க அம்மா வயிற்றுலேருந்து பிறந்து வந்த உடனே பாரு ஒழுங்காகவே அவனுங்க அடைக்கல. தண்ணி ஊற்றினா கீழே தான் போகும். ஏன்னா பிறந்த உடனே அவங்க அம்மா வயிற்றுல வந்து அப்படியே வயசு பசங்க ஆகி சாகிற வரைக்கும் வயசு பசங்களாகவே இருப்பாங்க போல. ஓஹோ. என்ன பண்ணுறது? அவங்களாம் அப்படி ஒரு வரம் வாங்கியிருக்காங்க. நம்ம அப்படி வாங்கலையே. நம்ம அப்படி வாங்க பரவாயில்ல, வேண்டாம் போதும். இதுலேயே தாங்க முடியல. என்ன சமைச்சிட்டியா? சரி சமைச்சிட்டேன்னா வெளில போய் உட்காருப்போ. பசிக்குது. அவ்வளோதான், ஒரு 10 நிமிஷம் தம் நிறச்சி ஒரு தம் போட்டு சாப்பிடணும். நானும் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். நானும் குளிச்சுட்டு தான் சாப்பிட்ணும். தலை குளிக்கிறியா? ஆமாண்டெல்லாம் வேறு போய் நாரி நான் எத்தனை நாள் ஆச்சு? இல்லை எண்ணெய் வச்சுட்டு குளிச்சுக்கலான்னு பார்த்தேன். எண்ணெய் வச்சுட்டெல்லாம் வேண்டாம், சளி பிடிச்சிருக்கு. அழகு நம்ம அதில் இடம் மாற்றணும். அது படுத்து கிடக்கு. என்னதான் தவிச்சு போட்டாலும் தப்பு தப்பிச்சிருச்சு. கிளாஸ் அடிக்குது. ஆஃப் பண்ணிட்டேன்.
ஏன்னா நாங்கள் அப்படியே தான் வந்தோம். கால் இது இங்கே மட்டும் ஏற மாட்டேன். கால் பயங்கரமாக சூடாக இருந்துச்சு. அதனால் போய் சரி நான் பெரிய ஸ்டெப்பஸ் தூக்கிட்டு வந்துட்டோம். மூணாருக்கு இது பிஸ்னஸ் ஃபோன் எடுத்துகிட்டு வந்துடாதம்மா. ஏமா வேலையே இல்லைம்மா பிஸ்னஸ் இந்த போட வச்சுட்டு. அது கரெக்டு தான். காலைல எத்தனை மணிக்கு கிளம்புறோம்? அதான் எத்தனை மணிக்கு? அப்போ நைட்டு தூங்க வேணாம். இதை வந்து என்ன திரும்ப பண்ண உன்னை இப்படி தான் போடணும். நீங்கள் காயவே மாட்டோம். அதான் காஞ்சிருக்கோம். ஆமாம் இல்லை கல்லுக்குன்னு பேசிட்டு ஒன்று மடிக்கிறேன். பூச்சி பூச்சி எடுத்துகிட்டு வா கீழே போகலாம். நான் இங்கே தான் மடிப்பேன்னு ஒத்த காலில் நிற்கிது. சுட சுட மடித்து எடுத்து வச்சா ஆ ஏன் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நான் பிறந்ததுலேருந்து ரேஷன் சார் பார்க்கல. பாப்பா என்ன பண்ணப்ப அங்கே பாரு. இங்கே பார், இந்த நாய் பற்றியா இவ்வளோ உயரமாக அங்கே போய் படுத்து கிடக்குது. கவிஸ்வல் என்ன பண்ணுறீங்க? திருப்பூர் கிளம்பி இப்போ வரைக்கும் ஃபோன் வரும்னு பார்த்தா வரலை. சரி அதனால நம்ம வந்து இது பண்ணிக்க வேண்டாம், நம்ம வேலையை நம்ம பார்ப்போம். இது அப்புறம் பேசிக்கலாம், நடக்கிறது நடக்கட்டும், பார்த்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம கூப்பிடுறது நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. அது ரொம்ப ஹார்ட் ஆகுது. நாம ஒருத்தருக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு யாரும் முக்கியத்துவம் கொடுக்கல. பழமொழி சொல்லுவாங்கல்ல, உன் வீட்டு அண்டாவில் இருந்தால் நீ அள்ளி போட்டு திங்க முடியும், உன் வீட்டு சட்டியில் இருந்தால் நீ திங்க முடியுற மாதிரி நம்மளுக்கு தேவைங்கிறது நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இது நல்ல ஒரு பாடம் எனக்கு. அதனால் இப்போ வந்து டைம் ஆகிடுச்சு. இருந்தாலும் நம்ம வந்து போக வேண்டிய வேலை இருக்கு இல்லையா? அஃப்கோர்ஸ் அப்படியே போயிட்டு ஏதாவது கொஞ்சம் திங்ஸ் வாங்கிக்கிட்டு நீங்கள் எப்படி நகைச்சிட்டு கட்ட போக முடியாது. அரிசி கடையும் பூட்டியிருக்கோம், மதிய வரைக்கும் தான் அரிசி கடை இருக்கும். நகைச்சிட்டு ஏன் கட்ட முடியாது? இல்லை டவுனுக்குள்ள போகணும், வந்து எல்லாரும் பேக் பண்ணுறது போயிட்டு இருந்தால் கட்டணும். ஸோ அதனால வந்து அப்போ இந்த மாதம் கட்டலையே? இந்த மாதம் வந்து 30 வரைக்கும் கட்டலாம். எப்பவுமே 4ஆம் தேதி கட்டிடுவோம். கட்ட மறந்துட்டோம். கட்ட மறக்கல, பிளாக் போடு. கட்ட மறக்கல, ஆனால் வந்து கட்டியிருக்கணும். அங்கே ஒரு ஆள் பாரு, இப்பயே வந்து செட்டில் ஆயிட்டாரு. அப்போ தான் கூப்பிட்டு போய் வெளில விட மாட்டேன் சொல்லிட்டு. ஆனால் அந்த ஆளுக்கு தெரில நம்ம எங்கே போனால் அவங்க தூக்கி கொண்டு போய் வெளில விட்டுறாங்கன்னு. காஃபி போடுங்க. எனக்கு வாய்கிட்ட வந்துருச்சு, வாய்க்கிட்ட வந்துருச்சு. முடிச்சதுக்கப்புறம் வருது. எங்களுக்கு வந்தா போதுன்னு வந்திருக்கு. காய்ச்சி காஃபி ஆற்றிட்டு வா. என்னது திரும்பி பண்ண? இல்லை 1 2 3 4 பேக்கெட் தான். ஒன்லி 4 பேக்கெட்ஸ் தான் வருது என் பேண்ட்டில். அம்மா உங்ககிட்ட எத்தனை பேக்கெட்டுமா இருக்குது? அக்கா கிட்டே 4 பேக்கெட்ஸ் இருக்குது, முன்னாடி 2 பின்னாடி 2. பர்ஸு தூக்கி இதில் போடு. அம்மா இப்போ நான் டோராவின் பயணங்கள் எங்கே நம்ம போகிறோம்? ஜூடியோக்கு. எது சரி எங்கே நம்ம போகிறோம்? ஜூடியோக்கு ட்ரெஸ் எடுக்கன்னு சொல்லணும். ஓ சரி 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 சரி. எங்கே நம்ம போகிறோம்? ட்ரெஸ் எடுக்க.
எப்படி போகணும்? பேக் 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 பேக். இல்ல மேப்பை கூப்பிடுறதுக்கு. மேப் எங்க இருக்கு? மேப் பேக்ல இருக்கு. கூப்பிடுங்க. மேப் 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 சொல்லுமா, பாட்டு பாடுமா. எங்க நம்ம போறோம்? ட்ரெஸ் எடுக்க போறோம். எங்க நம்ம போறோம்? ட்ரெஸ் எடுக்க போறோம். எப்படி போகணும் அப்படின்னா காடு தாண்டி, பெரிய மசூதி தாண்டி, சிக்னல் தாண்டி, ட்ரெஸ் எடுக்கணும். பெட்ரோல் பங்க் தாண்டி 3 இடம் தான். ஒரு 2 இடம், அப்புறம் டெஸ்டினேஷன். அக்கா தம்பி பாசங்க. செருப்பு போடாம போறது. ஏன் செருப்பு நான் போடவே இல்லை. போன்னு தள்ளி விடுது. போலாம், கிளம்பியாச்சு. தொண்டை கட்டிக்கிச்சு. போலாம் ஸ்டூடியோ. இதான் 2 டைம் நாங்கள் ஸ்டூடியோ வரோம். ஆனால் இன்றைக்கி தான் எடுக்க போகிறோம். அன்றைக்கி சும்மா வந்தோம். ஏன் மம்மி? எங்கே வேணால் போகலாம். கால் வலிக்குதாம்மா? சாட்டிஸ்ஃபைடாமா நீ எனக்கு கொஞ்சம் தண்ணி. அவனுக்கு பொம்பளை பிள்ளை. இதுதான் பொம்பளை பிள்ளையோ பிறக்க வேண்டியது. ஆம்பளை பையனா பிறந்துருச்சு. தள்ளு. ஹாய். அதுக்கு எதாவது வாங்கிட்டு தான் தெரிஞ்சிருந்துச்சுன்னா அது இந்நேரம் அங்கேயே உட்காந்துட்டு இருக்கும். மூஞ்சி திருப்பி வைக்காத. அவருக்கு எதுவும் வாங்கிட்டு வரலன்னு கேமரா கட்டுற சீன் போடுது. சண்டே விலாகு ஷாப்பிங் விலாக் ஆயிடுச்சு. சண்டே விலாக். இப்போ நைட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மதியம் செஞ்சதே சாப்பாடு, நெய் சாப்பாடே இருக்குது. நாங்கள் அப்போ தானே சாப்பிட்டோம், அதனால அப்படியே சோறு நின்றுச்சு. அதையே இப்போ சாப்பிடல. இப்போ எதையாவது செஞ்சோன்னா அப்படியே நின்று போயிடும். அதனால சைடிஷ் மட்டும் ஏதாவது வாங்கிட்டு வந்துருக்கலாம். இருக்கிறத வச்சு சமாளிச்சுக்கலாம் அப்படின்ட்டு இதையே வச்சு சாப்பிட்டு. உனக்கு கிடையாது போ. ஏன் இது இருக்கும்போது நம்ம ஏன் தேவையில்லாமல் இந்த வாங்கிட்டு ஆமாம் பணம் வேணும்ல. போய் பார்த்தில்ல எவ்வளோ செலவாகுதுன்னு. உனக்கு ஒன்று தெரியுமா? லாஸ்ட்டாக நான் ட்ரையல் பார்த்த ட்ரெஸ் எவ்வளோ தெரியுமா? 1000 ரூபா. வா சாப்பிடலாம், பசிக்குது, வா சாப்பிடு. அதை பார்த்துட்டு நான் எப்படி எடுப்பேன்னு யோசிச்சேன். அதுக்கு முன்னாடி எடுத்ததும் 700 ரூபா. எல்லாமே அந்த ரேட்டு தான் ஸ்டூடியோவில். இல்லை டிஷர்ட்டும் இதுவும் தான். அந்த க்ராப் டாப்லாம் தான் ரேட்டு கம்மி. மீதி கொஞ்சம் பெருசாக எடுத்தோம்னாவே ரேட் அதிகம் தான். சரி, எடுத்து வச்சு சாப்பிடுவா.